உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். ஜப்பான் ஹரி, டோக்கியோ தமிழ்ச்சங்க தலைவர். யூகே முரளி சார் ஒரு பெரிய லெஜண்ட், சிங்கர், கம்போசர், நிறைய அவதாரங்கள் எடுத்தவர். அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட உதய ராகம் யூகே ஈவென்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ரா 35 வருடங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி வந்திருக்காரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அவரோட பலவிதமான ஆர்கெஸ்ட்ராவும் கச்சேரிகளும் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்போம். அதில் பாடாத சிங்கர்ஸே கிடையாது. நம்ம இளையராஜா சாரில் ஆரம்பித்து ஜானகி அம்மாலேருந்து, சித்ரா அம்மாலேருந்து, மனோஜ் சார்லேருந்து, அதாவது ஆல் லெஜண்ட்ஸ் அதில் பாடியிருக்காங்க. அவர் எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கில் நமக்கு ஷோஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த 35வது வருடத்தை அவர் 25வது வருஷத்தையோ 30வது வருஷத்தையோ அவருக்கு விழா எடுத்த மாதிரி யாரும் இப்போ பண்ண முடியாது. சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது. பட் அவரோட சாதனைகள் தான். அதனால நம்ம டோக்கியோ தமிழ்ச்சங்கம் இப்போ எல்லா மியூசிஷியன்ஸுக்கும் அக்ராஸ் த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் முடிந்த விதத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ நாங்கள் அவர் அப்ரோச் பண்ணி, முரளி சார், உங்கள் 35வது வருஷத்தை நாங்கள் பெரிய லெவலில் எடுத்து பண்ண போகிறோம், நீங்கள் அதுக்கு அனுமதிக்கணும்னு கேட்டபோது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதை தாராளமாக எடுத்து பண்ணுங்கன்ற ஆதரவு தெரிவித்தார். ஸோ இந்த 35வது வருடத்தை டோக்கியோ தமிழ் டிவி, டோக்கியோ தமிழ் சங்கம், லீஃப் ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் உலகத் தமிழ் சங்கங்களின் சங்கமங்கிற மாதிரி அது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு பெரிய ஸ்டூடியோவில் இதை எடுத்துகிட்டு போய் வேறு லெவலில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி பண்ணி லைவ் ஆர்கெஸ்ட்ரா கொடுத்து எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண போகிறோம். இது அவருக்கு நம்ம செய்கிற ஒரு கடமை, ஒரு சிறு மரியாதை. அவர் உண்மையாகவே ஹி டிசர்வ்ஸ் மச் மோர். முரளி சார், நாங்கள் எப்பயுமே உங்களோட துணை நிற்போம். லெட்ஸ் ராக். நீங்கள் இன்னும் மென்மேலும் 50வது வருடம், 75வது வருடம் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். நாங்கள் உங்கள் கூட உறுதுணையாக நிற்போம். எங்களோட ஆதரவு என்றைக்கும் உண்டு. நீங்கள் கொரோனா காலத்தில் லைவாக இதில் பண்ண முடியல, ஹாலில் பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. இது வேறு லெவலில் உலகத்தில் 50,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் வரைக்கும் பார்க்க வச்சிடலாம். ஸோ இது நமக்கு கிடைச்ச பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களோட உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. 5 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 35 வருஷம் இசைத்துறையில் கொடி கட்டி பறந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர், 10 படத்துக்கு மேலே மியூசிக் போட்டிருக்கீங்க, வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் இல்லாமல் இப்போ 35 வருஷங்கள் உங்களுடைய ட்ரூப்புக்கு, உங்களுடைய இசைக்குழுவுக்கு உதயராகம் யூகே முரளி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் நேம் மாதிரி தமிழ்நாட்டில் அவ்வளவு சிறந்த பாடல்களை, அவ்வளவு கச்சேரிகளில் பிரமாதமாக மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களுடைய பாடல்களை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கீங்க. ஒரு குவாலிட்டி இருக்கும் யூகே முரளின்னா. அதில் உங்களோட குரல்லேருந்து, அந்த ட்ரூப்பில் இருக்கிற ஒரு மியூசிஷியனோட மியூசிக்லேருந்து எல்லாமே எக்ஸலண்ட் ரீக்ரியேஷனாக இருக்கும். ஸோ உங்களுடைய குழுவுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெரி வெரி ஹாப்பி விஷிங் யூ ஆன் யுவர் 35th anniversary. யூ ஆர் ராக்கிங் முரளி. முரளி சார், வணக்கம். உங்களை பற்றி கேள்விப்படும்போது ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. 35 ஆண்டு காலம் இசையோடு பயணம். இசையும் இறைவனும் ஒன்று தான். ஸோ நீங்கள் இறைவனோடைய இந்த 35 ஆண்டு காலம் வாழ்ந்துருக்கிறீங்க, அந்த இறைவனோடைய பயணப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றது தான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கை, பேச்சு, மூச்சு, ஜீவன், உயிர் எல்லாமே இசையாக இருந்திருக்கிறது. ஒரு கலைஞன் என்ற முறையிலே, நானும் ஒரு கலைஞன் என்ற முறையிலே உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த இசை என்ற இறைவன் இன்னும் உங்களுக்கு பல ஆண்டு காலம் உங்களுடையே வாழ்ந்து உங்களுக்கு இன்னும் புகழையும் பெருமையும் கொடுக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு இசைக்குழு நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம்.
அந்த சவாலை மிக எளிமையாக மேற்கொண்டு கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடைபெற்று வருது திரு யூகே முரளி அவர்களுடைய உதயராகம் மெல்லிசை குழு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு மியூசிஷியன்ஸு, நல்ல அருமையாக பாடக்கூடிய சிங்கர்ஸு, இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ரொம்ப திறம்பட நடத்திட்டு வர்றார் யூகே முரளி. இந்த மெல்லிசை குழு இன்னும் பொண்ணு விழா, வைர விழாலாம் கண்டு மிகப்பெரிய சாதனை புரியணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள்.